ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் எவ்ரிபடி டு என்ன பாட்டு பாட சீசன் 5 சாம்பியன்ஷிப் சீரிஸ் பவர்ட் பை டிஎஸ்எம் கார்ஸ். சீசன் 5ல பார்ட்டிசிபேட் பண்ண 8 திறமையான போட்டியாளர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஒரு சாம்பியன்ஷிப் எபிசோட் வச்சுட்டு இருக்கோம். இது வரைக்கும் 4 குவார்டர் ஃபைனல்ஸ் முடிஞ்சு ஒரு செமி ஃபைனல்ஸும் ஆகி ஃபைனல்ஸுக்கு ஒருவர் தேர்வாயிருக்கிறார். ஸ்ரீராம் ராமானுஜம் வில் பி இந்த ஃபைனல்ஸ். அண்ட் இன்னைக்கு 2வது செமி ஃபைனல்ஸ். இன்னைக்கு மோத போற 2 போட்டியாளர்களுக்குள்ள யாரு ஃபைனல்ஸ்க்கு தேர்வாக போறா அப்படின்னு பார்க்கலாம். ஆஸ் ஆல்வேஸ் கேள்விகள் பல ரூபத்தில் இருக்கும், பதில் எப்பவும் ஒரு பாடலா இருக்கும். ஸோ லெட்ஸ் பிகின் சீசன் 5 சாம்பியன்ஷிப் சீரீஸ் பவர்ட் பை டிஎஸ்எம் கார்ஸ். என்ன பாட்டு பாடல செமிஃபைனல்ஸ் 2. இன்னைக்கு நம்மளோட இணையும் போட்டியாளர்கள் லக்ஷ்மி and Uma. So we'll start with Lakshmi. ஓகே லக்ஷ்மி, உங்களுடைய முதல் ரவுண்டை துவங்கலாம். நாம் அஃப்கோர்ஸ் ஒரே ஃபார்மேட்டில் போகிறதில்ல. ஸோ இன்றைக்கி முதல் ரவுண்டில் பார்க்க போகிறது ரேப்பிட் ஃபயர் கேள்விகள். ஸோ உங்களுக்கு 5 நிமிடம் டைம் இருக்குது. நான் 10 கேள்விகள் கேட்பேன். அது நீங்கள் கரெக்டாக நான் கொஸ்டின் கேட்ட உடனே பதில் சொல்லிட்டிங்கன்னா 100 பாயிண்ட்ஸு. அது உங்களால் பதில் சொல்ல முடியலன்னா நீங்கள் க்ளூ கேட்கலாம். க்ளூ அந்த பாட்டில் நடித்தது யாருன்னு நான் சொல்லுவேன். அதுதான் ஒரே ஒரு க்ளூ கொடுப்பேன். நீங்கள் அதுலேருந்து சால்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ் வரும். உங்களுக்கு தெரிலனா பாஸ் பண்ணிக்கலாம், திரும்பி வரலாம். அதெல்லாம் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. அதை லீவ் இட் டு யூ. அண்ட் உங்களுடைய நேரம் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே. அண்ட் கேள்விகள் நம்மளுடைய ஷோவில் எப்பவும் வர அதே ஃபார்மேட்டில் தான் இருக்கும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், தெரிலனா நான் சொல்கிறேன். ஸோ உங்கள் நேரம் ஸ்டார்ட் ஆகுது. உங்கள் முதல் கேள்வி பிக்சர் பசில். தேவன் கோயில் தீபம் ஒன்று. சூப்பர். 2வது ஒரு குங்குமப்பூ. ஒரு குங்குமப்பூ. நெக்ஸ்ட் 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 பாட்டுக்கு பாட்டு எடுத்துக்கு. வனத்துக்கு அவன் ராசா, அவனை எண்ணி இந்த ரோசா, உரங்களையே பல நாளா, தலையில பூவை வச்சா நெத்தியில பொட்டை இட்டா, ராசாவை சேருவா இவ பூவின் நாரா. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கோவில் சாற்றும் நேரம், வேண்டினாள் இவள் வரம், மனசு ஏனோ சாய்து, இவ ஜீவனும் தேயுது, அறுவடைக்கு என்று நாளோ. அறுவடை நாள். இது தேவனின் கோயில் மூடிய நேரம். ஓகே. மீம். ஏம்பா பூவோட பேர்லயே அந்தி இருக்கே, அப்போ அது அந்தியில தானே பூக்கும். அது கூட தெரியாம இத்தனை நாள் அது தேடிட்டு இருந்தியா? அந்தியிலே வானம். அந்தியிலே வானம். அது இல்ல. நெக்ஸ்ட். ஓகே. அந்தி. கட்சியோட கொடி பறக்கணும்னா மக்களோட ஆதரவு தான் தேவை. காத்தோட ஆதரவு எதுக்கு உனக்கு? ஜனங்க உன்னை காதலிக்கிற மாதிரி நீ இருந்தா அவங்க உனக்காக காத்து கிடப்பாங்க. கொடி பறக்குதுல உள்ள பாட்டா? நெக்ஸ்ட். அரும்பாகி மொட்டாகி பூவாகி. சூப்பர். கடலோர கவிதையே கவிப்பாடு இளமையே. சூப்பர். முதல் வரி என்ன? இது சரண வரிகள். காலகாலமாய் தப்பாத தாளமாய், காதல் வண்ணமே மங்காத கோலமாய், பெண்ணென்ற காவியம் பல்லாண்டு வாழணும். நெக்ஸ்ட். சின்ன இடையினில் மின்னல் என ஒரு கோடு ஓடும், அதை கண்டதும் மேகங்கள் மந்திர பூமழை தூவும் தூவும். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போலாம். அவ்வளவுதான். இதான். ஓகே. க்ளூ வேணா கொடுக்குறேன். இதுக்கு க்ளூ கொடுங்க. இது பிரபு அண்ட் ரஞ்சனி நினைக்கிறேன். ரஞ்சனி. மெல்ல மெல்ல நடந்து வந்தது. அதுதான். நெக்ஸ்ட். இதுக்கு க்ளூ கொடுங்க. இது சீதா அண்ட் பாண்டியன். பாண்டியன் தானே? பாண்டியன் இல்ல, சாரி, திலீப். இது அது என்ன, இந்த மூங்கிலிலை காடுகளே. எஸ். ஓகே. இது க்ளூ கொடுக்கட்டா? ரஜினி அமலா. கொடி பறக்குது. பாட்டு. கட்சியோட கொடி பறக்குது, மக்களோட ஆதரவு தான் தேவை, காத்தோட ஆதரவு. சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு ஆசைவன். அதுல
அது ஆ இல்ல. இன்னொரு டூயட் காதல் இருக்கே அது. என்னை காதலிக்கவில்லை. எஸ். ஓகே, அதான். ஓகே. ஆ ஏன்பா பூவோட பேர்லயே அந்தி இருக்கே! இது வந்து கார்த்திக் ஜீவிதா. நான் தேடும் செவ்வந்தி பூ இது. எஸ். ஓகே, ஓகே. உங்களுக்கு 1 1/2 நிமிஷம் இருக்கு இன்னும். கோவில் இது சொல்லிட்டீங்க. வனத்துக்கு இது அவன் ராசா, அவன் எண்ணி இந்த ரோசா. அப்படியே ட்ரை பண்றீங்களா? இல்ல க்ளூ குடுக்கட்டா? ட்ரை பண்ண வனத்துக்கு அவன் ராசா, அவன் எண்ணி வந்த ரோசா. இது என்ன படம்னே தெரியலையே! "உள்ளங்களே பலநாள் தலையில பூவ வச்சு நெத்தியில பொட்டுட்டா ராசா." ம். நாரினில் பூந்தெடுத்து மாலையாக்கினேனா? இல்ல, இல்ல. க்ளூ குடுக்கட்டா? சரி க்ளூ குடுங்க. ரஜினிகாந்த், ஸ்ரீபிரியா. ம். வனத்துக்கு அவன் ராசா. வனம்னா என்ன? வனம்னா காடு. அ ம். ராசாவே உன்ன நான் எண்ணித்தான். அதுதான். ராசாவே அதுதான். அந்த பாட்டு. ஓகே. அதான் பாட்டேவா? ஓகே. அதான் பாட்டு. ஒரு ராசாவே உன்ன நான் எண்ணி ஒரு ஒரு குங்குமப்பூ, என்ன பூ அது? ஒரு தாமரைப்பூ. அதுக்கு வேற என்ன வார்த்தை இருக்கு? தாமரை. ஒரு சரி இதுக்கு இது குடுக்கட்டா? க்ளூ க்ளூ குடுக்கட்டா? குடுங்க, க்ளூ யோகா. குடுங்க. இது வந்து சுமலதா அண்ட் நிழல்கள் ரவி. தென்றல் என்னை முத்தமிட்டது அந்த படமா? இல்ல. அதுலேருந்து அந்த ரவி. படத்துல ஒரு அது ரகு. அது என்ன? அது ஒரு குங்குமம் ஒரு குங்குமம் சரி இது சொல்றீங்களா? இது இது சொல்லிட்டீங்க. சொல்லிட்டீங்களா? இது சொல்லிட்டீங்க. இது சொல்லிட்டேன். ஒண்டி தான் பாக்கி. You have 4 செகண்ட் 3, 2, 1 அண்ட் யுவர் டைம் இஸ் அப். ஓகே. பரவால்ல. நெறைய தான் சொல்லிட்டீங்க. எல்லாம் ஸோ க்ளூவோட சொல்லியிருக்கேன். லாவண்யா ஜாயின்ஸ் அஸ் ஆஸ் ஆல்வேஸ் ஃபார் ஸ்கோரிங். சரி நம்ம இப்போ வந்து ஆன்சர்ஸ் பார்க்கலாம். அண்ட் லாவண்யா நீங்க வந்து யூ கேன் மேக் அ நோட் ஆஃப் எதெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு. இது சொல்லிட்டாங்க. இது வந்து தேவன் கோவில் தீபம் ஒன்று, ராகம் பாடும் நேரம் இன்று. நான் பாடும் பாடல் படத்தது. தேவன் கோவில் தீபம் ஒன்று, ராகம் பாடும் நேரம் இன்று. இந்த பாட்டு தான் ஒரே ஒரு பாடல் வந்து மோகனுக்கு எப்பவுமே குரலா இருந்த சுரேந்தர் பாடினாரு. ஆனா படத்துல அந்த பாட்டு வரல. ஸோ மோகனுக்கு அவர் பேசத்தான் பேசியிருந்தாரே ஒழிய பாடவே இல்ல. மத்தவங்களுக்கெல்லாம் பாடியிருக்காரு. ஆனா அவருக்கு இது படத்துல வரல. இது தனி வெர்ஷன். ஜானகி அம்மா வெர்ஷன் தான் சினிமால வந்தது. முத்துலிங்கம் அவர்கள் வரிகள்ல வந்த பாட்டு இது. 84ல வந்த படம். இது வந்து இது நீங்க சொல்லல. முதல் கேள்வி க்ளூ எடுக்காமயே சொல்ட்டீங்க. ஒரு குங்கும செங்கமலம் செங்கமலம் அது. ரெட் கலர் கமலம். இந்த இளமங்கை பாட்டு எனக்கு ரொம்ப ஃபெமிலியர் இல்ல. இல்லையா? தெரியல. இது வந்து ஆக்சுவலி ஒரு தெலுங்கு டப்பிங் படம் இது. ஆராதனைன்னு ஒரு படம். எஸ்பிபி ஜானகி அம்மா பாடியிருந்தாங்க. ராஜா சாருடைய பாடல் தான் அது. பசி தூண்டும் கமலம் அழகான பாடல் அது. அண்ட் இது வந்து க்ளூ எடுத்து சொன்னீங்க. ராசாவே உன்ன நான் எண்ணித்தான் பல ராத்திரி மூடல கண்ணத்தான் தனிக்காட்டு ராஜா. அதனால தான் வனத்துக்கு அவன் ராசானது. ஓகே, அ ஓகே, ஓகே. ம். நான் ஒரு பாட்டுல ராத்திரி அந்த வேர்ட எதிர்பார்த்துட்டு இருந்தேன். உலகங்களே பல நாளா பூ வச்சேன், பொட்ட வச்சேன். ஸோ அதெல்லாம் தான் இந்த க்ளூல இருந்தது. 82ல வந்த படம் ராஜசாரி இசையில எஸ்பி சைலஜா அவங்களுடைய ஒரு ஒன் ஆஃப் ஹர் பெஸ்ட் சாங்ஸ் இது. வாலி அவர்களுடைய வரிகள். கோவில் சாற்றும் நேரம் வேண்டினால் இவள் வரம். இது நீங்க சொல்லிட்டீங்க. தேவனின் கோவில் மூடிய நேரம் நான் என்ன கேட்பேன் தெய்வமே பியூட்டிஃபுல் சாங் அறுவடை நாள் படத்துல அதாவது ஆரம்பத்துல வந்து ராஜா சாரோட ஒரு சாண்டிங் மாதிரி ஒரு ரொம்ப நல்லா இருக்கும் அது 86ல வந்த படம் சித்ரா மெயின் சாங் பாட ராஜா சார் அந்த இதெல்லாம் பண்ணியிருந்தாரு கங்கை அமரன் அவருடைய வரிகள் இது க்ளூ எடுத்து சொன்னீங்க நான் தேடும் செவ்வந்தி பூவிது ஒரு நாள் பார்த்து அந்தியில் பூத்தது தர்மபத்தினி 86ல வந்தது சாரி சேல ஜானகி அம்மாவுடன் இணைந்து பாடியிருந்தார் கண்மணி சுப்பு அவர்களுடைய வரிகள் இது இது வந்து கொடி பறக்குது அந்த படத்துல வந்த பாடல் ஓ காதல் என்னை காதலிக்கவில்லை ஜ ஜ ஜ ஜன்னு ஒரு மியூசிக் வரும் அதுல கொடி பறக்குது 88ல வந்தது அம்சலேகா அவர்கள் இசையில எஸ்பிபி வாணி ஜெயராமும் பாடியிருந்தாங்க வைரமுத்து அவர்களுடைய வரிகள் இது டக்குன்னு சொல்லிட்டீங்க வித்தவுட் க்ளூ அரும்பாகி மொட்டாகி அரும்பாகி மொட்டாகி பூவாகி பூ போல பொன்னான பூவாயி தொடுத்த மாலை எடுத்து வார எங்க ஊர் காவக்காரன் படத்துல 88ல
அது சரி. சில சுசீலா அம்மாவுடன் இணைந்து தீபன் சக்கரவர்த்தி பாடியிருந்தாரு. நா. காமராசன் அவருடைய வரிகள். இதுவும் நீங்க க்ளூ எல்லாமே சொல்ட்டீங்க. கடலோர கவிதையே, கவி பாடும் இளமையே, கடிக்காதே, அது புடிக்காதே, ஆத்தாடி, இளமனு சொன்ன ரெக்க கட்டி பறக்குது, பறக்குது கடலோர் சூப்பரான பாட்டு. அதுவும் ஒரு காமெடியன்ஸ்க்காக ஒரு இப்படி ஒரு பியூட்டிஃபுல் சாங் போட்டிருந்தாங்க இந்த படத்துல. சின்னவர் படத்துல வந்தது 92ல. கவுண்டமணி, செந்தில் அண்ட் கோவை சரளான்னு நினைக்கிறேன் இந்த பாடல்ல. நெறைய பேர் இது வந்து யாருக்குமே ஒரு ஆர்டிஸ்ட் கிரெடிட் குடுக்கல. அவங்களே வேரியஸ் ஆர்டிஸ்ட்ன்னு போட்டாங்க யாரெல்லாம். ஸோ கோரஸ் தான் பாடியிருந்தாங்க இந்த பாடலையே. கங்கை அமரனுடைய வரிகள். அண்ட் இது நீங்க க்ளூ எடுத்து சொன்னீங்க. பெண்மணி அவள் கண்மணி படத்துல வந்து 88ல மூங்கிலிலை காடுகளே, முத்து மழை மேகங்களே, பூங்குருவி கூட்டங்களே வாருங்கள். இது ஹாப்பி வெர்ஷன் எஸ்பிபி பாடியிருந்தாரு. இதுவே சேட் சாங் மாரி இருக்கும். இதுல ஒரு சேட் வெர்ஷன் வேற இருக்கு. வாணி ஜெயராம் குரல்ல. வாலி அவர்களுடைய வரிகள் இது. இது வந்து க்ளூ எடுத்தீங்க. இதுக்கு நீங்க க்ளூ எடுத்து சொல்லிட்டீங்க. சின்ன இடையினில் மின்னல் என்ன ஒரு கோடு ஓடும், அதை கண்டதும் மேகங்கள் மந்திர பூமழை தூவும் தூவும். அழகான பாட்டு. மெல்ல மெல்ல நடந்து வந்தது பாதம். மனோஜ் கியான் அவங்களோட இசை. அவங்களுக்குலாம் அவ்வளோ டியூ கிடைக்கவே இல்ல. நெறைய நல்ல பாட்டு போட்டிருக்காங்க. ஒரு என்ன சொல்றது 80ஸ்ல வந்த ஒரு முக்கியமான மியூசிக் டைரக்டர்ஸ்ல இவங்களும் ஒண்ணு. பட் அவங்களுக்குலாம் அவ்வளோ கிரெடிட்டே கிடைக்கிறது இல்ல ஃபார் தேர் மியூசிக். உரிமை கீதம் படத்துல 88ல இது. எஸ்பிபி அண்ட் வித்யான்னு அவங்க மனோஜ் கியான் இசையெல்லாம் பாடுவாங்க. வித்யாங்கிற ஆர்டிஸ்ட். ஆர்வி உதயகுமாரோட வரிகள் வந்த பாடல். ஸோ லாவண்யா எவ்வளோ பாட்டு இவங்க டைரக்டா சொன்னாங்க? எத்தனை க்ளூ எடுத்து சொன்னாங்க? டைரக்டா சொன்னது 4 பாட்டு மேம். ஆ 400 இந்த 5 பாட்டும் க்ளூ. ஸோ 400 + 250 650. 650 சூப்பர். வெரி வெல் டன் லக்ஷ்மி. நல்லாவே சால்வ் பண்ணிட்டீங்க எல்லாமே. பார்க்கலாம் அவங்க எப்படி கீப் அப் பண்றாங்கன்னு. உங்க பழைய காரை விற்க முயற்சி பண்ணி அலுத்து போச்சா? நியாயமான விலை கிடைக்கலையா? டிஎஸ்எம் கார்ஸ்ல உங்க காரை விற்பது ரொம்ப ஈஸி. 90 வருஷம் அனுபவம் இருக்கு எங்களுக்கு. உங்களுக்கு சரியான விலை நிச்சயம். டாக்குமெண்ட்ஸ் பத்தி எல்லாம் கவலையே இல்ல. பேப்பர் ஒர்க் எல்லாம் நாங்களே பாத்துக்கிறோம். நீங்க பணம் வாங்கிட்டு நிம்மதியா போகலாம். உங்க காருக்கு என்ன விலைன்னு தெரிஞ்சுக்கணுமா? இப்பவே 9176860041 கூப்பிடுங்க. ஓகே, உங்களுக்கும் 5 நிமிடம் நேரம் இருக்கிறது. அதில் உங்களுக்கு ரேபிட் ஃபயர் ஃபார்மேட்டில் கொஸ்டின்ஸ் வரும். உங்களுடைய நேரம் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். உங்களுடைய கேள்விகள். க்ளூ எடுத்தோடனேவா? தேவிகா, சிவாஜி கணேசன். நெக்ஸ்ட். உன் விழியும் என் வாழும் சந்தித்தான். எஸ். இது பசில். வேடிக்கை உலகம் இது நிம்மதியா இருக்க விடாது. நீ நன்றாக இருந்தாலும் வையும், உன் வாழ்வு தாழ்ந்தாலும். வாழ்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் பேசும். கரெக்ட். வையம் இதுதானடா. கரெக்ட். கனி கொள்ளாத பாலகன், கோபத்தில் செல்லும் மால் மருகன், உன் அறிவே தித்திக்கும் பழம், எதற்கு நீ கொள்வாய் சினம், பாடுவதோ ஒரு பாட்டி, அறிவார்ந்த தமிழ் மூதாட்டி. பழனி அப்பா, ஞான பழனி அப்பா. எஸ். பொண்ணை பார்த்து யாரடி நீன்னு கேட்குற? பெண்ணுரிமை சங்கம் உன் மேலே கேஸ் போடும், ஜாகிரதை. நீ கண்மணின்னு கொஞ்சினாலும் யாருங்க நீங்க, கூறுங்க நீங்க அப்படின்னு சொன்னா தான் மரியாதையா இருக்கும். க்ளூ. சிவாஜி கணேசன் அண்ட் பல பெண்கள். பறவைகள் பலவிதம். இல்ல. நீங்க அந்த க்ளூவை படிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியுமே. எனக்கு அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. பொண்ணை பார்த்து யாரடி நீன்னு கேட்குற? பெண்ணுரிமை சங்கம் மேல கேஸ் போடும், ஜாகிரதை. நீ கண்மணின்னு கொஞ்சினாலும் யாருங்க நீங்க? யாரடி நீ மோகினி. எஸ். யாரடி. விவரம் தெரியாத பொண்ணா இருக்கியே, தோழி கிட்ட எல்லா ரகசியத்தையும் சொல்லக்கூடாது. அதுவும் கருப்பு பணம் எங்க வச்சிருக்கேன்னு சொல்லவே சொல்லாத. அம்மம்மா, இந்த காலத்து பொண்ணுங்க. ஓகே, இது வந்து வல்லின எழுத்துக்களில். அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி. இதுவும் மிஸ்ஸிங் வேர்ட்ஸ், மிஸ்ஸிங் லெட்டர்ஸ். கண்ணில் பாஸ். ஓகே. இது
பாடல் வரிகள், சரண வரிகள். துள்ளாமல் துள்ளும் உள்ளம், மின்னாமல் மின்னும் கன்னம், தொட்டவுடன் மேனி எல்லாம் துவண்டு விடும் கொடியைப் போலே. காதல் என்னும் வடிவம் கண்டேன். எஸ். காதல் என்னும் ஒன்றே காதல், ஒன்றே இன்பம், ஒன்றே வாழ்வின் நீதி, ஒன்றாய் சேர்ந்து அன்பாய் வாழும் பண்பே பெண்கள் ஜாதி. இது 1000 பெண்மை மலரட்டுமே. சூப்பர். 1000 பெண். ஓகே. உங்களுக்கு நேரம் இருக்கிறது இன்னும். நம்ம வில் கோ பேக் டு த ஒன்ஸ் தட் யூ மிஸ்ட். இது சொல்லியாச்சு. இது சொல்லிட்டீங்க. இதுவும் சொல்லிட்டீங்க. இது சொல்லல. இது க்ளூ வேணுமா? சொல்லுங்க. எஸ். எம்ஜிஆர் அண்ட் வெண்ணிராடை நிர்மலா. கண்ணில் தெரிகின்ற வானம் கைகளில் வராதோ. ஆமா. இது சொல்லிட்டீங்க. இது சொல்லிட்டீங்க. இதுவும் சொல்லிட்டீங்க. இதுவும் சொல்லிட்டீங்க. இதுவும் சொல்லிட்டீங்க. இது சொல்லிட்டீங்க. இதுதான் சொல்லல. இது நான் முதல்லே நான் க்ளூ குடுத்திருந்தேன். சிவாஜி தேவிகா அப்படின்னு. ஆமா. இன்னும் யோசிங்க. உங்களுக்கு நேரம் இருக்கு. இன்னும் 1½ நிமிஷம் இருக்கு உங்களுக்கு. கண்கள் இல்ல ஓரம். வாழ நினைத்தால் வாழலாம் இல்ல. அது இல்ல. முதல் வார்த்தை என்ன? அத சொல்லுங்க. உங்களுக்கு வந்துரும். கண்கள், கண்ணு, கண்ணு. 2வது என்ன போட்டிருக்கேன்? கொடி. யாரு? கொடியா? இல்ல. கொடி இல்ல அது. அது மேப்ல ஒரு மார்க்கர். நோ நோ இட்ஸ் a marker on a map. Google மேப்லலாம் வருமே. இட்ஸ் a pin location. எனக்கு சுத்தமா தெரியலையா? ரொம்ப நல்லா தெரிஞ்ச பாட்டு தான். ஓகே. மேப்ல வந்து நான் क्वेश्चन மார்க் போட்டா என்ன அர்த்தம் அதுக்கு? எங்க இருக்கு? எங்கே? அப்ப சரி. கண்கள் எங்கே நெஞ்சமும் எங்கே? கண்ட போதே. எஸ். அதுதான் அந்த பாடல். எஸ். ஓகே. ஐ திங்க் நீங்க எல்லாமே சொல்லிட்டீங்க. எல்லாமே கவர் பண்ணிட்டாங்க இல்லையா லாவண்யா? ஷீஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டாங்க. யா. சூப்பர். ஓகே. வித் 12 செகண்ட்ஸ் டு ஸ்பேர். வெரி குட். ஓகே. கண்கள் எங்கே நெஞ்சமும் அங்கே, கண்ட போதே சென்றன அங்கே. அதுதான் அந்த பாடல். கண்கள் எங்கே நெஞ்சமும் எங்கே, கண்ட போதே சென்றன அங்கே. இந்த மாதிரி ஒரு பாட்டு இனிமே வராது. கர்ணன் படத்துல வந்து 64ல விஸ்வநாத ராமமூர்த்தி, சுசீலா அம்மா குரல்ல கண்ணதாசன் அவருடைய வரிகள். இதுவும் நீங்க சொல்லிட்டீங்க. உன் விழியும் என் வாழும் சந்தித்தால். முதல் பாட்டு வந்து க்ளூ எடுத்து, இது வந்து டைரக்டாவே சொல்லிட்டாங்க. என்னை வெல்லும் மனம் துள்ளும் என்பதால், கொடியும் கனியும் இதழும் மதுவும் எதுவும் எனதாக, அழகு சிலையின் உரிமை தலைவன் நானே என்றாக. குடியிருந்த கோயில் 68. எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் இசையில, TMS எல்லாரும் ஈஸ்வரி பாடியிருந்தாங்க. வாலி அவர்களுடைய வரிகள். அண்ட் இதுவும் நீங்க க்ளூ எல்லாமே சொல்லிட்டீங்க. வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இது தானடா, வையகம் இது தானடா, வையகம் இது தானடா. ஐயோ அருமையா இருக்கும் இந்த பாட்டு. நான் பெற்ற செல்வம் படத்துல 56ல வந்த படம். ஜி ராமநாதன் அவர்கள் இசையில TMS பாடியிருந்தாரு. காமு ஷெரீஃப் அவர்களுடைய வரிகள் இது. ரொம்பவே ஒரு பேத்தட்டிக்கா இருக்கும் இந்த படமும் இந்த பாடலும். இதுவும் நீங்க சொல்லிட்டீங்க க்ளூ இல்லாமையே. கனி கொள்ளாத பாலகன். பழம் நீயப்பா, ஞானப்பழம் நீயப்பா, தமிழ் ஞானப்பழம் நீயப்பா. திருவிளையாடல் படத்துல 65ல KV மகாதேவன் அவர்கள் இசையில KB சுந்தராமல் பாடியிருந்தாங்க. கண்ணதாசனுடைய வரிகள் இந்த பாடலுடைய ஆரம்பத்துல ஞானப்பழத்தை பிரிந்து, அது வந்து சங்கரதாஸ் சுவாமிகள் அவருடைய வரிகள். நாடக உலகின் தந்தை அப்படின்னு கூறப்படும் சங்கரதாஸ் சுவாமிகள் அவருடைய வரிகள் அது. ஸோ அவங்க 2 பேருக்கும் கிரெடிட் இந்த பாடல்ல. இது வந்து க்ளூ எடுத்து சொன்னீங்க. பொண்ணை பார்த்து யாரடி கேட்குறேங்கிறது. யாரடி நீ மோகினி கூரடி என் கண்மணி. ஐகானிக் சாங்கு. 58 வந்து உத்தமபுத்திரன். அகைன் ஜி ராமநாதன் அவருடைய இசை. TMS இணைந்து பாடிய பெண்கள் ஜிக்கி, ஜமுனாராணி மற்றும் AP கோமலா, கூமா பாலசுப்ரமணியம் அவர்களுடைய வரிகள். விவரம் தெரியாத பொண்ணா இருக்கியே சொல்லிட்டீங்க. இதுல எது உங்களுக்கு டிப் ஆஃப் பண்ணிட்டு கருப்பு பணம்னு உடனே கண்டுபிடிச்சிட்டீங்களா? கருப்பு பணம் தான். அம்மம்மா கேளடி தோழி சொன்னானே 1000 சேதி,
கண்ணாலே தந்தது பாதி சொல்லாமல் வந்தது மீதி. ஓ அம்மம்மா சூப்பரான ஒரு பாடல். கருப்பு படம் 64ல இதெல்லாம் வந்து சாங்ஸ் வெல் இன் அட்வான்ஸ் ஆஃப் இட்ஸ் டைம். அந்த காலத்துல இந்த மாதிரிலாம் ஒரு பாட்டு போட்டாங்கன்னு நினைச்சாலே ஆச்சரியமா இருக்கு. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் எல்ஆர் ஈஸ்வரி பாடியிருந்தாங்க. சூப்பர் ரெண்டிஷன், கண்ணதாசன் அவருடைய வரிகள். அண்ட் இதுவும் நீங்க க்ளூ எல்லாமே சொல்லிட்டீங்க. அந்த சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி. பட்டணத்தில் புதம் படத்துல வந்து 67ல கோவர்தனம் அவர்கள் இசையில சுசீலாமாவும் டிஎம் சௌந்தரராஜனும் பாடியிருந்தாங்க. கண்ணதாசன் அவருடைய வரிகள். இது வந்து க்ளூ எடுத்து சொன்னீங்க. கண்ணில் தெரிகின்ற வானம் கைகளில் வராதோ, துள்ளித் திரிகின்ற மேகம் தொட்டு தழுவாதோ, கட்டி அணைக்கின்ற மேனி பட்டொளி சல்லாதோ. ரகசிய போலீஸ் 115 படத்துல வந்து 68ல மெல்லிசை மன்னர் இசையில டிஎம்எஸ்என் எல்ஆர் ஈஸ்வரி பாடியிருந்தாங்க. கண்ணதாசன் அவருடைய வரிகள். இது வந்து டான்னு சொல்லிட்டீங்க வித்தவுட் க்ளூ. காதலெனும் வடிவம் கண்டேன், கற்பனையில் இன்பம் கொண்டேன், மாலையிடும் நாளை எண்ணி மயங்குகிறேன் ஆசை கண்ணி. பாக்யலட்சுமி படத்துல 61ல வந்து ஈவி சரோஜா பாடுவாங்க இந்த பாடலை. விஸ்வநாதன் ராமமூர்த்தி சில குரல்ல கண்ணதாசன் அவருடைய வரிகள். அண்ட் இந்த பாடலும் நீங்க டான்னு சொல்லிட்டீங்க. ஒன்றே காதல் ஒன்றே இன்பம் ஒன்றே வாழ்வின் நீதி, ஒன்றாய் சேர்ந்து அன்பாய் வாழும் பண்பே பெண்கள் ஜாதி, ஆயிரம் பெண்மை மலரட்டுமே, ஆயிரம் கண்கள் ரசிக்கட்டுமே. சூப்பரான பாடல். சொல் 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 தோழி சொல் சொல் சொல். வாழ்க்கை படகு படத்துல வந்து 65ல விஸ்வநாதன் ராமமூர்த்தி சுசிலாமா கண்ணதாசன். சூப்பரான பாடல்கள் எல்லாமே கிராக் பண்ணிட்டீங்க. எத்தனை வித் க்ளூ எத்தனை வித்தவுட் க்ளூ லாவண்யா? 7 டைரக்ட் அந்த 3 வந்து இது 850 டோட்டல். 700 plus 150 850. Yeah. Fantastic. Okay. So she's setting a tough target for Lakshmi. Let's see அவங்க எப்படி பண்றாங்க. செகண்ட் ஹேண்ட் கார் வாங்க போறீங்களா? உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வருமே. கார் நல்ல கண்டிஷன்ல இருக்கா? இது சரியான விலையா? எவ்வளவு மைலேஜ் கொடுக்கும்? உங்க கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லத்தான் நாங்க டிஎஸ்எம் கார்ஸ்ல இருக்கோம். 90 வருஷமா இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டிஎஸ்எம் கார்ஸ்க்கு வந்தா எந்த அவசரமும் இல்லாம உங்க காரை நீங்களே செலக்ட் பண்ணலாம். லோன் தேவைனாலும் நாங்க ஹெல்ப் பண்ணுவோம். நாங்க உங்களை கஸ்டமரா பார்க்கல, ஒரு ஃப்ரெண்டா பார்க்குறோம். அதனால ஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட், டீலர் நெக்ஸ்ட். டிஎஸ்எம் கார்ஸ்க்கு வாங்க, உங்க காரை ஓட்டிட்டு போங்க. ஓகே லக்ஷ்மி, உங்களுடைய இரண்டாவது ரவுண்ட். இது வந்து again you have 5 minutes and you have to find the song that I have in my mind. என் மனசுல இருக்கும் பாடலை நீங்க கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு 20 questions இருக்கு. அதை கேட்கறதுக்கு 5 நிமிடங்கள் இருக்கு. நான் எஸ் ஆர் நோ பதில் மாத்திரம் தான் சொல்லுவேன். ஸோ உங்களுடைய பாடல் எந்த வருடம் வந்ததுங்கிறது நான் சொல்லிடுறேன். 1995ல வந்த பாடல் அது. உங்களுடைய டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். மியூசிக் டைரக்டர் வந்து இளையராஜா ஆர் ஏஆர் ரஹ்மான் ஆர் தேவா? எஸ். ஏஆர் ரஹ்மான்? நோ. இளையராஜா? எஸ். ஓகே. ரஜினிகாந்த், கமலஹாசன், கார்த்திக், பிரபு இவங்கள யாராவதா? யாருமே இல்லை. சத்யராஜ். ஓகே. சத்யராஜ், விஜய், அஜித் அவங்க யாராவதா? முரளி படமா? இல்லை. சிங்கர்ஸ் வந்து எஸ்பிபி ஆர் மனோ? நோ. மேல் ஃபீமேல் டுவேட்டா? ஆமா. 1995. ஸோ நீங்கள் இது வரைக்கும் கண்டுபிடிச்சது வந்து இது இளையராஜா அவருடைய பாடல், டூயட் பாடல். இதுதான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இளையராஜா பாட்டுல சரத்குமார் கிடையாது. அவங்க இது ரொம்பவே ஒரு பிரபலமான பாடல். ஏசுதாஸ், மாலேஷா வாசுதேவன்? நோ. பாக்யராஜ், பாண்டியராஜன், பார்த்திபன் இவங்கள யாராவது? இல்லை, அந்த 3 பேரும் இல்லை. ஒரு அன்பாப்புலர் ஹீரோ யாராவதா இந்த படத்துல? ஆமா. ஹரிஹரன் பாடின பாட்டா? இல்லை.
அருண்மொழி பண்ண பாட்டா? இல்ல. ஆக்சுவலா பார்த்திபனும் கேட்டேன்ல. பார்த்திபனும் கேட்டுட்டேன்ல. கேட்டுட்டோம். ம். ரொம்ப ஆப்வியஸான ஒருத்தர கேட்க மாட்டேங்கிறீங்க குரல்கள்ல. குரல்கள். ஜெயச்சந்திரன், கிருஷ்ணச்சந்தர். இவங்கெல்லாம் 80ஸ்ல இருந்து நிறைய பண்ணியிருக்காங்க. இளையராஜா பண்ண பாட்டா? எஸ். ஓகே. 1995. ராமராஜன் நடிச்ச படமா? இல்ல. ஓகே. டூயட்லனா இது ஜானகி ஆர் சித்ரா மேம் பண்ண பாட்டா? ஆமா. ஜானகியா? ஆமா. பிரசாந்த் நடிச்ச படமா? இல்ல இல்ல. அந்த பாட்டு இல்ல. இளையராஜா ஜானகி. உங்களுக்கு இன்னும் 3 கேள்விகள் இருக்கு. 3 தான் இருக்கா? 2 தானா? 2ங்கிறாங்க. அன்பாப்புலர் ஹீரோவான்னு கேட்டீங்க. அதுக்கு நான் ஆமா சொல்லியிருக்கேன். ஆனா பாட்டு ரொம்ப பாப்புலர். இது நாசர் நடிச்ச படமா? ஆமா. தென்றல் வந்து தீண்டும் போது. எஸ். எஸ். ஃபைனலி such a popular song, but அது கண்டுபிடிக்கிறது is not so easy இல்ல? ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல அவதாரம் படுத்தது 95ல ராஜா சார் ஜானகி அம்மாவுடன் இணைந்து பாடியிருந்தாங்க. வாலி அவருடைய வரிகள். லாவண்யா இவங்களுக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ்? மேம் 20th கொஸ்டின்ல தான் ஆன்சர் பண்ணிருக்காங்க. ஸோ கொஸ்டின்ஸ் மீதி இல்லை, அதனால போனஸ் இல்லை, பட் பாடலை சால்வ் பண்ணதால 200 பாயிண்ட்ஸ். அந்த அன்பாப்புலர் ஹீரோவான்னு கேட்டீங்க. தட்ஸ் a நைஸ் கொஸ்டின். ஐ திங்க் தட் அதுதான் உங்களை ஹெல்ப் பண்ணித்து. எனவே குட் கோயிங், யூ கிராக்ட் இட், வெல் டன் லக்ஷ்மி. உங்களுக்கு அதே 5 நிமிடம். நான் எஸ் ஆர் நோ ஒண்டி தான் சொல்வேன். நீங்கள் 20 கேள்வி கேட்கலாம். 5 நிமிஷம் உங்களுக்கு நேரம் இருக்கிறது. உங்களுக்கான பாடல் வந்த வருடம் 1961. உங்களுடைய டைம் ஸ்டார்ட்ஸ் நோ. சிவாஜி ஜெமினி? இல்ல. SSR? எஸ். ஹீரோயின் விஜயகுமாரி? ஆமா. எஸ்எஸ்ஆர்னா வேற யாரா இருக்க முடியும்? சோலோ ஃபீமேல்? உங்க கேள்வி என்ன, சோலோவா ஃபீமேலா? ஃபீமேல் சோலோவா என்ன கேக்குறீங்க நீங்க? ஃபீமேல் சோலோ. ஃபீமேல் சோலோ? இல்ல. இல்ல. மேல் சோலோ? இல்ல. ஏதோ மேல் ஃபீமேல் டுயட்? ஆமா. மாமா 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 அந்த பாட்டு இல்ல. அதுல எஸ்எஸ்ஆர் இது விஜயகுமாரியே கிடையாது. மியூசிக் டைரக்டர் கேவி மகாதேவன்? எஸ். டுயட் சொன்னீங்க இல்லையா? மேல் ஃபீமேல் டுயட். அது எஸ்எஸ்ஆர் விஜயகுமாரி டூயட் சாங், கேவிஎம் மியூசிக். 1961ல வந்த படம். ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டான்? இல்ல. டிஎம்எஸ்? டிஎம்எஸ் இல்ல. சீர்காழி கோவிந்தராஜ்? ஆமா. ஃபீமேல் சிங்கர் இஸ் சுஷிலா? ஆமா. என்னை விட்டு ஓடி போக முடியுமா? எஸ், அதுதான் அந்த பாடல். எக்ஸலென்ட் எக்ஸலென்ட், சூப்பரா கிராக் பண்ணிட்டீங்க. பாட்டே மறந்துட்டேன். எஸ் எஸ். என்னை விட்டு ஓடி போக முடியுமா, இனி முடியுமா, நாம் இருவரல்ல ஒருவர் இனி தெரியுமா தெரியுமா. குமுதம் படத்துல வந்து 61ல கேவி மகாதேவன் இசையில சீர்காழி கோவிந்தராஜன் சுசீலாமா பாடியிருந்தாங்க. மருதகாசி அவர்களுடைய வரிகள் வந்த பாடல். ஸோ லாவண்யா இவங்க எவ்வளோ கேள்வி எடுத்தாங்க? 13 questions மேம். 13 questions, சூப்பர். ஸோ இவங்களுக்கு 7 எவ்வளோ questions remaining. 7 questions remaining. So 200 plus 350, 550. வாவ், ஓகே, சூப்பர், ஓகே.
வெல் டன் மேம். சூப்பரா நீங்க செம்ம லீட் எடுத்திருக்கீங்க. கடைசி ரவுண்ட் வில் பி தி டிட்டர்மினிங் ரவுண்ட். பார்க்கலாம். என்ன பாட்டு பாட ஃபினாலே சீரிஸ் பரிசு விவரங்கள். முதல் பரிசு ரூபாய் 5000, ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் ரூபாய் 2000, செமி ஃபைனலிஸ்ட் தலா ரூபாய் 1000, குவார்டர் ஃபைனலிஸ்ட் தலா ரூபாய் 500. பரிசுகளை வழங்குபவர்கள் சென்னைஸ் பெஸ்ட் யூஸ் கார் டீலர்ஸ் TSM கார்ஸ். லக்ஷ்மி, லாஸ்ட் ரவுண்ட் திஸ் டிட்டர்மின்ஸ் who can win. பட் இந்த ரவுண்டில் as you know இது வந்து we have டைம்டு டாஸ்க். அதாவது ஒரு நிமிஷத்தில் நீங்கள் நான் கொடுக்குற டாப்பிக்கில் எத்தனை பாடல்கள் பாட போகிறீங்க அப்படிங்கிறது தான் இதில். அந்த ஒரு நிமிஷத்தில் நீங்கள் நிறைய பாடல் பாடினீங்கன்னா அத்தனை 100 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ யூ கேன் ரியலி டேக் அ லீட். காமாக கூலாக விளையாடுங்க. அண்ட் உங்களுக்கு ஒரு கேட்டகரி வரும். அந்த கேட்டகரியில் சப் கேட்டகரிஸில் ஒரு சப் கேட்டகரியும் 2 பாடல் தான் சொல்லலாம். அது உங்களுக்கு தெரியும் அந்த ரூலு. ஸோ இப்போ வந்து உங்களோட டைமை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் முதல்ல உங்களுக்கு கேட்டகரியை சொல்கிறேன். உங்களுக்கான பாடல்கள் KJ யேசுதாஸ் டுவெட்ஸ். அவர் ஒரு பாடகியோடும் பாடிய டுவெட் ஒரு சிங்கர்ஸோடய நீங்கள் 2 பாட்டு பாடகர் பாடகி 2 பாடல்கள் தான் சொல்லலாம். உங்கள் டைம் ஸ்டார்ட் பண்ணும். கல்யாணத்தை நிலா, ம் தூங்காத விழிகள் 2, ஆ திருக்குயிலே ஒடுவாயோ, மாசி மாசம் ஆளான பொண்ணு, ஆ கங்கை யமுனை இன்றுதான் சங்கமம், ஐயா ஓகே. நினைவாலே சிலை செய்து உனக்காக வைத்தேன். ஓகே எஸ். வாணியோட 2 சொல்லிட்டீங்க. ஓகே, த்ரீ 2 1 டைம் இஸ் ஓவர். ஐயோ ஃப்ரீஸ் ஆயிடுறீங்களே. தூங்காத விழிகள் 2 சொன்னீங்க. எஸ் ஜானகியோட டுவேட். எவ்வளோ பாடியிருக்காரு அவர் ஜானகி அம்மாவோட சேர்ந்து. டக்குனு ஞாபகமே வரல எனக்கு. தேசுதாஸ் வாய்ஸ் எவ்வளோ பாடல்கள். தென்றல் வந்து என்னை தோடும் அது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அவங்க 2 பேரும் 1008 பாட்டு. நீங்க அண்ட் சிங்கர்ஸே நிறைய பேர் விட்டுட்டீங்க. சுசீலா அம்மாவோட பாடியிருக்காரு. உமா ரமணனோட எவ்வளோ டுவேட்ஸ் அவருக்கு. அவ்வளோ நிறைய பாடல்கள் ஹிட்டு. ஆகாய வெண்ணிலாவேலேருந்து உமா ரமணன் கூட நிறைய பாடல்கள். சொர்ணலதாவோட இருக்கு. சொர்ணலதாவோட 1 சொன்னீங்க. மாசி மாசம் சொன்னீங்க. அண்ட் சித்ராவோட கல்யாணத்தை நிலா மாத்திரம் தான் சொன்னீங்க. அவர் சித்ராவரும் நிறைய பாடல்கள். கண்ணா வருவாய் அந்த எல்லாம் இருக்கு. நிறைய பாடல்கள். அப்புறம் வாணி அம்மாவோட 2 பாட்டு சொன்னீங்க. கங்கை யமுனை அண்ட் நினைவாலை சிலை செய்து. ஸோ அவ்வளோதான். எவ்வளோ மொத்தம் 5 பாட்டு சொன்னாங்க இல்லையா? 5 மேம். யா. ஸோ 500 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு. மேம் உங்களுக்கு அதே 1 நிமிடம் தருவேன். உங்களுக்கு வர கேட்டகரியில் நீங்கள் சப் கேட்டகரிஸில் 2 ஒரு கேட்டகரிக்கும் 2 பாடல்கள் சொல்லலாம். உங்களுக்கான டாபிக் என்னன்னு இப்போ சொல்கிறேன். ஒரு நடிகருடைய பாடல்கள் நீங்கள் சொல்ல வேண்டியது. அவர் ஒரு டுவேட் சாங் சொல்லணும். ஒரு நடிகையோடையும் நடித்த 2 பாடல்கள் தான் சொல்லலாம். நீங்கள் வேறு நடிகையை சொல்லணும். ஸோ உங்களுக்கான டாபிக் வந்து ஜெமினி கணேசன் டுவேட்ஸ். உங்கள் டைம் ஸ்டார்ட்ஸ் நோ. பேர் சொல்ல வேண்டாம்ல. பாட்டு சொல்லுங்க. வாடிக்கை மறந்ததும் ஏனோ, ஆசையினாலே மனம், ஓகே, ஆடாத மனமும் அதே, செந்தாமரை, சரி, முத்தாரமே முத்தாரமே, வருவேன் நான் உனது மாளிகையின் வாசலுக்கே, ஓகே, ஜாலம், ஜெமினி கணேசன் படம்லாம் யோசிச்சிங்கன்னா வரணுமே கட்ட கடக்கான்னு. டைம் ஆயிடுச்சு. சிங்கர்ஸ் பத்தி நான் சொல்லலையே. ஆக்ட்ரஸ் தான் நீங்க சொல்லணும். ஆக்ட்ரஸ் தானே சொல்லணும். நீங்க ஏன் சிங்கர்ஸ் யோசிச்சீங்க? ஸோ நீங்க சொன்னது அதுலயும் சில பாடல்கள் ஐ திங்க் சரியா இல்லையா நான் செக் பண்ணிக்கணும். வாடிக்கை மறந்ததும் ஏனோ சொன்னீங்க.
அது கல்யாண பரிசு படத்துல சரோஜ தேவியோட பாடிய பாடல். அது கரெக்ட்டு. தென் ஆசையினாலே மனம் அதுவும் கல்யாண பரிசு சரோஜ தேவியோட வந்த பாடல். அதுவும் 100 பாயிண்ட்ஸு. அப்புறம் ஆடாத மனமும் ஆடுதே சொன்னீங்க இல்லையா? ஆடாத மனமும் ஆடுதே களத்தூர் கண்ணம்மா சாவித்திரியோட நான் டூயட் அது. சாவித்திரியோட ஒரே ஒரு பாட்டு தான் சொன்னீங்க. செந்தாமரையே என்ன பாட்டு நீங்க சொன்னது? செந்தாமரையே சொன்னீங்க. சிந்தாமரை செந்தேன் இதழே. எம். கணேசனா அது? இல்ல அது ஏவிஎம் ராஜன். அதான் எனக்கு டவுட்டா இருந்தது. சரியா? I mistook it as இது. Correct. ஏவிஎம் ராஜன் அது. இன்னொன்னு வந்து வருவேன் நான் உனது மாளிகையின் வாசலுக்கு சொன்னீங்க. ஸோ உங்களுக்கு வந்து மொத்தம் 4 பாடல்கள். 4. சரி. ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து இது இப்ப நம்ம டோட்டல் பார்க்கலாம். ஓகே. சூப்பர். ஸோ வி ஹேவ் த ஃபைனல் ஸ்கோர்ஸ். வி ஹேவ் லக்ஷ்மி வித் 1350 பாயிண்ட்ஸ் and Uma ma'am with 1800 points. So Uma ma'am qualifies for our finals. And so finals will be between Uma ma'am and Sriram. So ஒரு senior and one junior கரெக்டா வந்து youngest member of the team and the oldest member of the team ரெண்டு பேரும் ஃபைனல்ஸ்ல வராங்க. It's going to be very interesting I feel. So Lakshmi very well played. நல்லா ஐடென்டிஃபை பண்ணீங்க. Thank you so much. So and congratulations Uma ma'am. உங்களை வந்து நான் ஃபைனல்ஸ்ல சந்திக்கிறேன். Thank you. இப்போ ஃபைனல்ஸ் எப்படி இருக்க போகுது? ஃபார்மேட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா? இதே இருக்குமா? அதெல்லாம் தெரியாது. யோசிச்சுட்டு இருங்க. நான் உங்களை ஃபைனல்ஸ் எபிசோட்ல சந்திக்கிறேன். So until then, stay safe. Take care. This is Priya signing off from Season 5 Championship Series of Enna Paattu Paada, powered by TSM Cars.